அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. கதாபாத்திரத்திற்கு ஏற்ப உடல் எடையை மாற்றி மிரள வைப்பது, உணர்ச்சி பூர்வமான எக்ஸ்பிரஷன்களால் பார்வையாளர்களை கலங்கடிப்பது, தன் குரல் மாற்றத்தாலும் உடல் அசைவுகளாலும் பிரமிக்க வைப்பது என தமிழ் சினிமா உலகில் அர்ப்பணிப்பு மிக்க நடிகர்களில் ஒருவர் நடிகர் விக்ரம். கதாபாத்திரத்திற்காக எதையும் செய்யும் தீவிர உழைப்பால் புகழின் உச்சம் தொட்டவர். சேது படம் மூலம் புகழின் உச்சிக்கு சென்றவர். தேசிய விருது மற்றும் பல பிலிம்பேர் விருதுகளை வென்றுள்ளார். தமிழ் திரையுலகின் உண்மையான நடிப்பு பேர் அரக்கனான விக்ரம் தற்போது ஒரே ஒரு ரீலால் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். மில்லியன் கணக்கான ரசிகர்களை கொண்ட இவர் ஆகஸ்ட் 10 தனது அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோவை பதிவிட்டார். அந்த வீடியோவில் ஒரு குரங்கு குட்டி நடிகர் விக்ரமின் முடியை பிடித்து இழுத்து விளையாடுவதும் விக்ரம் அதனுடன் கொஞ்சி மகிழ்வதும் பதிவாகி இருந்தது. பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் இந்த வீடியோ தான் இப்போது பெரிய சர்ச்சையாக வெடித்துள்ளது. காரணம், இந்த வீடியோவில் இருந்த குரங்கு சாதாரண குரங்கு இல்லை. இது லார்க் கிப்பன் எனப்படும் அரிய வகை குரங்கினம். இந்தோனேஷியாவை தாயகமாக கொண்ட இந்த விலங்கு சர்வதேச அளவில் அருகி வரும் உயிரினங்கள் பட்டியலில் உள்ளது. லார்க் கிப்பன் குரங்குகள் மரங்களில் வாழும் விலங்குகள். அவை சுதந்திரமாக நடமாடுவதற்கு பெரிய மரங்கள் தேவைப்படுகின்றன. அத்தகைய விலங்குகளை கூண்டில் அடைத்து வைப்பது அதன் சுதந்திரத்தை பறிக்கும் செயல் என இயற்கை ஆர்வலர்கள் நடிகர் விக்ரமுக்கு எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 மற்றும் 2022 கொண்டு வரப்பட்ட திருத்தத்தின்படி இந்தியாவில் எந்த வகையான குரங்கையும் கிப்பனையும் வீட்டில் செல்ல பிராணியாக வளர்ப்பது, வாங்குவது, விற்பது அனைத்தும் சட்டப்படி குற்றமாகும். இந்த வீடியோ வைரலானதை அடுத்து தமிழ்நாடு வனத்துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு இந்த விவகாரம் சென்றது. விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை வனவிலங்கு காப்பாளர் யோகன் குலாலா நடிகர் விக்ரமின் சம்பந்தியும் கெவின் கேர் நிறுவனத்தின் நிறுவனர் தலைவருமான CK ரங்கநாதனிடம் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இவர் விக்ரமின் மகள் அக்ஷிதாவை மணந்த மனு ரஞ்சித்தின் தந்தை ஆவார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட இந்த லார்க் கிப்பன் முதலில் மணிப்பூர் வழியாக ஈரோட்டிற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் பின்னர் அங்கிருந்து சென்னையில் உள்ள நடிகர் விக்ரமின் சம்பந்தி பிரபல தொழிலதிபர் CK ரங்கநாதனின் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக வனத்துறை அதிகாரிகள் தற்போது 3 முக்கிய கேள்விகளுக்கு விடை தேடி வருகின்றனர். முதலாவது, தடை செய்யப்பட்ட இந்த அரிய வகை குரங்கு எப்படி நடிகர் விக்ரமின் கைக்கு வந்தது? இரண்டாவது, இந்த கடத்தல் சங்கிலியில் வேறு யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது? மூன்றாவது, இந்த குரங்கு தற்போது எங்கே உள்ளது என்பதுதான். இதற்கிடையில் சர்ச்சை பெரிதானதை அடுத்து நடிகர் விக்ரம் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்த அந்த குரங்குடனான வீடியோவை திடீரென நீக்கியுள்ளார். இருப்பினும் வீடியோ ஏற்கனவே பலரால் ஸ்கிரீன் ரெக்கார்ட் செய்யப்பட்டு பரவி வருகிறது. சட்ட வல்லுநர்கள் கூறுகையில் இதுபோன்ற அரிய விலங்குகளை வைத்திருந்தால் 3 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரத்தில் வனத்துறை அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது? நடிகர் விக்ரம் மற்றும் CK ரங்கநாதன் தரப்பிலிருந்து விளக்கம் வருமா என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அதே நேரம் இந்த அரிய வகை குரங்கு குட்டியை முதலில் மணிப்பூரை சேர்ந்த லைகிராம் சிங் என்பவர் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது.
லைக்ராம் சிங் 8 லார்க் கிப்பன் குரங்கு குட்டிகளை வளர்ப்பதற்கான அனுமதி சான்று வைத்திருந்ததாகவும் அவற்றின் பூர்வீக நாடு மலேசியா எனவும் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லைக்ராம் சிங் தன்னிடம் இருந்த குரங்கு குட்டிகளில் 3ஐ ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை சேர்ந்த SK கேசவநாதனுக்கு வழங்கியுள்ளார். அவற்றில் ஒன்றுதான் தற்போது நடிகர் விக்ரம் வீட்டில் பராமரிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இதுபோன்று அரிய வகை விலங்கினங்கள் இன்னும் யார் யாரிடம் உள்ளது, இந்த பரிமாற்றத்தில் தொடர்புடைய நபர்கள் யார், அரிய வகை வன விலங்குகளை கடத்தும் கும்பல் அல்லது இனப்பெருக்கம் செய்து விற்பனை செய்யும் கும்பலுக்கு இதில் தொடர்புள்ளதா என்றும் தீவிர விசாரணை நடந்து வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.